நம்பி ஆரம்பித்த வேலைகள் பாதியிலே நிற்கிறதா? நம் காரியம் எப்படி வாய்க்கும் என்று புரியவில்லையா? இதோ கர்த்தர் நமக்கு தரும் ஆலோசனை. சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தடைப்பட்ட காரியங்கள் நடக்க வாய்க்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று 3 உதாரணங்களை வேதத்திலிருந்து பார்க்கலாங்க. முதலாவதாக நெகேமியாவுக்கு அலங்கம் கட்டப்பட வேண்டும். ராஜாவின் பானபாத்திரக்காரர் தான். உடனே ராஜாவிடத்தில் போய் சொல்லி இருக்கலாம், அப்படி செய்யவில்லை. 2 காரியம் செய்கிறார். ஒன்று, தேவனிடத்தில் தன் காரியத்தை ஒப்புக் கொடுக்கிறார். இரண்டாவதாக சரியான ஜெபம் செய்கிறார். தேவரீர் எனக்கு இரக்கம் செய்யும் மனிதர்களை தாரும் என்று கேட்கிறார். அப்பொழுது தேவன் அதை அப்படியே செய்து அவருக்கு தேவையான செலவு, கடிதம் எல்லாவற்றையும் ராஜாவின் மூலம் கொடுத்தார். தடைகள் சன்பல்லா தொல்பியாக்கள் மூலம் வந்தது. அவர் இருதயம் துவளவில்லை, பின்வாங்கவும் இல்லை. எல்லோரையும் உற்சாகப்படுத்தி அவரும் உற்சாகத்தோடு வேலை செய்தார். காரியம் வாய்த்தது. இரண்டாவதாக எஸ்தர். மனுஷனுடைய ஆபர்ஸ அந்த அம்மா ஏத்துக்கவே இல்லை. தேவனிடத்துல 3 நாள் உபவாசித்து காரியத்தை ஒப்படைச்சிட்டாங்க. உனக்கு ராஜ்யத்துல பாதி வேணுமான்னு கேட்டப்ப அந்த அம்மா அதுக்கு பதிலே சொல்லல. கேட்டிருக்கலாம், அம்மன் திட்டத்தை அப்போதே சொல்லியிருக்கலாம், காரியம் வேறு விதமாய் மாறி இருக்கலாம். ஆனால் அந்த அம்மா முழுவதுமாக கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து சரியான நேரத்திற்கு காத்திருந்து ராஜாவிடத்தில் தன் காரியத்தை சொன்னபடியினார். அவங்க சத்துருக்களின் ஜீவனையும் சத்துருக்களின் சொத்துக்களையும் ராஜாவின் சிம்மாசனத்தில் பங்கையும் இன்னும் அநேக காரியங்களை தேவ ஆசீர்வாதத்தை அந்த அம்மா பெற்றுக்கொண்டாங்க. சோ மனுஷ ஆபஸை ஏத்துக்காம தேவனுக்கு காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்குதுங்க. மூன்றாவதாக பேதுருக்கு வலையில மீன் வேணும். அவர்கிட்ட இருந்தது ஒரு சிம்பிள் கீழ்ப்படுதல் தான். எவ்வளவு ட்ரை பண்ணி மீன் கிடைக்கல. இந்த மனிதனை பார்த்தா தேவ மனிதன் மாதிரி சொல்ற இருக்குது, நம்ம ட்ரை பண்ணுவோமே. ட்ரை பண்ணாரு, மீன் கிடைச்சது. மீன் மட்டுமா, மறுமைக்குரிய மனுஷர்களை பிடிப்பவர்களாகவுமே தேவன் அவரை மாற்றினார். அவர் காரியம் இம்மைக்கும் மறுமைக்கும் வாய்த்தது. நம் சுய புத்தியின் மேல் சாயாமல், நாம் விரும்புகிறபடி காரியம் செய்யாமல், மேலே குறிப்பிட்டபடி நெகேமியா போல் தேவனிடத்தில் காரியத்தை ஒப்புவித்து சரியான ஜெபம் செய்து, எஸ்தரை போல் பொறுமையாய் காத்திருந்து, பேதுருவை போல் கீழ்ப்படிந்து இருக்கும் போது நம்முடைய காரியத்தை தேவன் அவர் மேல் போட்டுக்கொண்டு நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் முழு அருமையான செய்தி அம்புக்குறியோடு இணைக்கப்பட்டிருக்கு. பார்த்து ஆசீர்வாதத்தை அனுபவித்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கும். ஜீசஸ்